Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board New Syllabus Standard 9 Science subject. In Unit 1 Measurement, we are going to discuss about Introduction, Physical Quantities and Units along with book back questions and answers. Students, already you studied about measurements in your junior classes. We know that measurement is the base of all scientific studies and experimentation. சயின்ஸ்னாலே மெஷர்மெண்ட் தாங்க. சயின்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட டே டு டே லைஃப்லையும் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் லைக் ஹவு லாங், ஹவு ஹெவி அண்ட் ஹவு ஃபாஸ்ட் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஹைட் எவ்வளவுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு வேல்யூவை சொல்லுவீங்க, அதுவும் மெஷர்மெண்ட் தான். ஸோ ஹவு டு டிஃபைன் த மெஷர்மெண்ட்? Measurement is defined as the determination of size or magnitude of a quantity. சைஸையும் மேக்னிடியூட், சைஸ் ஆர் மேக்னிடியூட சொல்றது தான் மெஷர்மெண்ட். எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? மெஷர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் வேணும். அதாவது process of finding the unknown physical quantity by using a standard quantity. இதுதான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க. அதாவது நமக்கு எதை மெஷர் பண்ணணுமோ அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணி வேல்யூ எடுக்கிறதுக்கு பேரு தான் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் அபவுட் அசைனிங் எ நம்பர் டு எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் which can be compared with other objects or events. So இதில் வந்து comparison இருக்குது and we can determine the size or magnitude of the quantity. So let us discuss about physical quantities and units. Physical quantity na என்னது? A quantity that can be measured. மெஷர் பண்ணக்கூடிய எல்லாமே physical quantity தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 kilograms of vegetable. So physical quantities have two things. ஒன்று வந்து என்னது? நியூமரிக்கல் வேல்யூ. எந்த ஒரு physical quantityயாக இருந்தாலும் அதில் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். அண்ட் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் திஸ் கிலோகிராம்ஸுங்கிறது யூனிட். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணும்போது அதில் நம்ம 2 டேர்ம்ஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து அதோட மேக்னிடியூட், தட் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ, அண்ட் அதோட யூனிட். The physical quantities can be classified into two: fundamental quantities and derived quantities. Two types of physical quantities, fundamental and derived quantities. இப்போ fundamental quantities na என்னன்னா the quantities which cannot be expressed in terms of any other physical quantities. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம திரும்ப டிவைட் பண்ணவே முடியாது, இல்லை வேற எந்த டேர்ம்லையும் எழுத முடியாது. அதைத்தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான். டெம்பரேச்சரை வேற எந்த டேர்ம்லையும் நம்மளால எழுத முடியாது. அதே போல தான் மாஸ், டைம் எல்லாமே. தென் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா which can be expressed in terms of fundamental quantities. அதாவது இந்த derived quantities எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணியோ இல்லை வேற எது கூடயாவது ஆட் பண்ணியோ எழுத முடியும். அதைத்தான் வந்து derived quantitiesன்னு சொல்லுவோம். ஸோ which can be expressed in terms of fundamental quantities. Example of derived quantities: ஏரியா, வால்யூம். இப்போ நமக்கு தெரியும் ஏரியாங்கிறது வந்து என்ன பண்ணுறோம், லெங்த்தையும் பிரெட்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருந்து டிரைவ் பண்ணி எழுதிடலாம். ஏரியா, வால்யூம், டென்சிட்டி எல்லாமே அப்படித்தான். நவ் யூனிட். வாட் இஸ் யூனிட்? வி நோ தட் ஃபார் மெஷர்மெண்ட் வி நீட் அ யூனிட். மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு கம்பேரிசன் வேணும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் யூனிட். மெஷர் பண்ணி எல்லா வேல்யூவுமே ஒரு யூனிட்ல தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ வாட் இஸ் யூனிட்? த டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் இஸ் இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி with which the unknown quantities are compared. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், மெஷர்மெண்ட்னு சொன்னாலே அது வந்து கம்பேரிசன் தான். மெஷர்மெண்ட் வந்து எப்படி கம்பேர் ஆகுது? மெஷர்மெண்ட்ல we need a standard quantity and the standard quantity is a already defined quantity. Standard quantity ங்கிறது already defined quantity with which the unknown quantities are compared.
It is defined as the specific magnitude of the physical quantity that has been adopted by law or convention. இந்த standard quantity எப்பவுமே adopted by law, அதாவது ஆல்ரெடி இருக்கிற physics law இல்லைன்னு சொன்னா கன்வென்ஷன்ல இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது கூட தான் unknown quantities கம்பேர் பண்ணுவோம். தென் இந்த யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் ஆர் அவைலபிள். டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூனிட் சிஸ்டம் ஃபாலோட் இயர்லியர் டைம்ஸ். என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ், எம்கேஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ்னா லெங்க்த்தை சென்டிமீட்டர்லையும் மாஸ் கிராம்லையும் டைம் வந்து செகண்ட்லேயும் மெஷர் பண்ணுவாங்க. தென் த சேம் வே எஃபிஎஸ் மீன்ஸ் length in foot, then mass in pound, time in seconds. MKS length in meters, mass in kilogram, time in seconds. So these are the different unit system followed in earlier times. So earlier times la இப்படி follow பண்ணாங்கன்னா இதுல என்ன drawback இருந்துச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளேஸ்லையும் இப்போ லெங்க்த்தை மெஷர் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து ஃபுட்ல மெஷர் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க சென்டிமீட்டர் அண்ட் இன்னொருத்தங்க மீட்டர். ஸோ சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு வேல்யூஸை அதோட யூனிட்ஸாக மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை ஒரு கண்ட்ரியில் எம்கேஎஸ் ஃபாலோ பண்ணுறவங்க 1 மீட்டர்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதையே இன்னொரு கண்ட்ரியில் ஃபுட் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அதோட ஃபீட்ல எழுதுவாங்க. சென்டிமீட்டர் ஃபாலோ பண்றவங்க 100 சென்டிமீட்டர்னு எழுதுவாங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணும்போது யூனிக்கா இருக்காது உங்களுக்கு ஆன்சர். ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்டாட்டு ஆன்சரும் அதோட யூனிட்ஸும் ஸ்பெசிஃபை ஆச்சுது. அதனால தான் there is a need for common system. ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட். அதே போல இப்போ ஃபுட்னு எடுத்துட்டீங்கன்னா அது மாறும், ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஃபுட்டுங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணும்போது ஸ்டாண்டர்டாக இருக்காது. அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக வந்து தான் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஃப்ரெஞ்ச் வேர்டில் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், அதைத்தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது இங்கிலீஷில் அப்ரிவேஷன் என்னன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐனா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அது என்னது? இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க? அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் தேர் வாஸ் எ நெசசிட்டி டு யூஸ் த காமன் சிஸ்டம், வேர்ல்டு வைட் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேர்ல்டில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்தாலும் அதோட யூனிட் சேமாக இருக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த காமன் சிஸ்டம். ஓகே, இப்போ நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்து ரிசர்ச் பண்ணாலும் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் ஆன்சர் வந்து சேம் யூனிட்ல தான் மென்ஷன் பண்ண முடியும். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா it was developed and recommended by General Conference on Weights and Measures at Paris in 1960. So 1960க்கு முன்னாடி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1960ல இருந்து காமன் யூனிட்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே அடாப்ட் பண்ணுறாங்க. So SI system of units is the modernized and improved version of previous system. It is accepted in almost all the countries. It is based on set of fundamental units from which derived units are obtained. So இப்போ fundamental units ன்னு பார்த்தீங்கன்னா SI சிஸ்டத்தில் மொத்தம் 7 fundamental quantities இருக்குது. Only 7 fundamental quantities. These units used to measure the fundamental quantities. என்னெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கும் என்ன யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட், அந்த என்ன சிம்பிள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். இதில் எந்த சேஞ்சுமே வரக்கூடாது. எஸ்ஐ யூனிட்ல ஒரு ப்ராப்ளம் செய்தீங்கன்னா அதோட லெங்த்தை மீட்டரில் தான் கொடுக்கணும், நாட் இன் கிலோமீட்டர். Then mass oda value in kilogram, time oda value seconds, temperature Kelvin. For example நம்ம Celsius, Fahrenheit எல்லாம் சொன்னாலும் SI யூனிட்ல டெம்பரேச்சரோட வேல்யூ எழுதும்போது கெல்வின்ல தான் எழுதுவோம்.
electric current ampere, luminous intensity candela, amount of substance and mole. இதெல்லாம் வந்து fundamental units. Then derived units na enna நமக்கு தெரியும் derived quantities are derived from fundamental quantities. In the same way, units which are used to measure the derived quantities are called derived units. அப்ப derived units எதை பேஸ் பண்ணி எழுதுவோம்? fundamental units பேஸ் பண்ணி எழுதுவோம். So with the help of 7 fundamental units, the units for other derived quantities are obtained. இப்போ இதில் வந்து derived quantities என்னெல்லாம்னு பார்ப்போம். நிறைய physical quantities இருக்குது. அதில் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்மோஸ்ட் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்த physical quantities தான். ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, மொமெண்டம், ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன், இது எல்லாமே ஃபிசிக்ஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய derived quantities. அதோட யூனிட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூனிட்ஸ் எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, ஏரியாங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதோட எக்ஸ்பிரஷன் லெங்த் இன்டு பிரெட்த். இப்போ லெங்த்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? மீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. பிரெட்த்தையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவீங்க. அப்போ மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஏரியா இன்டு ஹைட். ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். ஸோ மீட்டர் கியூப். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் அதோட எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி யூனிட் டெரைவ் பண்ணி எழுத முடியும். Now book back questions. இவ்வளவு நேரம் படித்த கான்செப்ட்ல இருந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஒன்ல மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான். இதில் வந்து மீட்டருங்கிறது லெங்க்த்தை மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட். உங்களுக்கு தெரியும் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை விட ரொம்ப லெஸ் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி மீட்டரை விட லெஸ் வேல்யூ சென்டிமீட்டர், கிலோமீட்டரோட லெஸ் வேல்யூ மீட்டர். இதுதான் வந்து கரெக்டான சீக்வன்ஸில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ கிலோமீட்டர், தென் மீட்டர், மீட்டருக்கு அப்புறம் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். ஸோ இந்த சூஸ் த கரெக்ட் ஒன்ல ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ், மெஷரிங் டேப்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கேல்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் மாஸ், டைம், வெயிட் அண்ட் லெங்த். கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு ரூலர்ஸ், மெஷரிங் டேப் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லெங்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிலோகிராம். கிலோகிராம் எதுக்கான யூனிட்? எதை மெஷர் பண்ணுவோம் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில்? நல்லா பாருங்க, கிலோகிராம்ங்கிறது மாஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூனிட். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ யூ ஹாவ் டு கரெக்ட் திஸ். எப்படி கரெக்ட் பண்ணுவோம்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர், நாட் கிலோகிராம். கிலோகிராம் இஸ் த யூனிட் ஆஃப் மாஸ். தென் செகண்ட் கொஸ்டின், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். பார்த்த உடனே ஓகே கிலோமீட்டர் அப்படிங்கிறது தோணும். பட் உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் தான், நாட் கிலோமீட்டர். ஓகே, ஸோ எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர், நாட் கிலோமீட்டர். ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் நோ, இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். மீட்டர் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் அதே டேப்லர் காலத்தை பேஸ் பண்ணி தான் வருது. லெங்த்தோட யூனிட் மீட்டர், mass kilogram, time seconds, temperature is measured in Kelvin. Then answer very briefly. Define measurement. What is measurement? It is defined as the determination of size or magnitude of the quantity. It is the process of comparison of the given physical quantity with the known standard quantity of the same nature. இது measurement ஓட definition. And standard unit ஓட definition bookல கொடுத்திருக்காங்க. A unit is the fundamental quantity with which unknown quantities are compared. Then what is the full form of SI system? International System of Units ங்கிறது full form of SI system. Then ஒரு brief ஆன question. Write the need for standard unit. இது நம்ம already discuss பண்ணோம். Many of the ancient systems of measurement is based on dimension of human body.
Therefore, unit of measurement varied from person to person and also from location to location. So, different measurement வந்து common ஆக்குறதுக்காக தான் இந்த standard unit கொண்டு வந்தாங்க. Earlier different systems were used. At the end of Second World War, there was a necessity to use worldwide system of measurement that is known as international system of units. So first concept understand பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர் எழுதணும். Okay students, hope you understand the introduction and physical quantities and units very well. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much.